இன்றைய தினம் வேதப்பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களுடைய என் வணக்கங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி. இவரை பற்றி 1 சாமுவேல் புத்தகத்தில் 1வது அத்தியாயத்திலிருந்து 25வது அத்தியாயம் வரை உள்ள பகுதிகளிலே இவர் என்ன செய்தார், என்ன சொல்லினார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கலாம். இவர் லேவி வம்சத்திலே வந்த எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் பிறந்த முதல் குழந்தை. இவருடைய தாயார் அநேக வருடங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து ஆண்டவரிடத்திலே மலடு என்கிற நிந்தையை நீக்கி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்தார். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார், ஆசீர்வதித்தார். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்று அதன்படி பிறந்த ஆண் குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு அன்னாலும் எல்கானாவும் தங்களுடைய பொருத்தனையின்படி அக்காலத்திலே சீலோவாவிலே இருந்த ஆசாரியனாக இருந்த ஏலி இடத்திலே, காரணம் ஆசரிப்பு கூடாரம் அப்போது சீலோவாவிலே தான் இருந்தது. அங்கே ஏலியின் கீழாக பணிவிடை செய்யும்படியாக அங்கே ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அவனை ஒப்பு கொடுத்தார்கள். அதன்படும் சாமுவேலும் கூட தன் தாயினுடைய தகப்பனுடைய பெற்றோருடைய பொருத்தனையை கனப்படுத்தி தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து வந்தார். ஆண்டவரும் தனக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை தமது கையிலே எடுத்துக்கொண்டு அவர் மூலமாக ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி ஜனங்களை வழி நடத்தினார். ஆண்டவருக்கென்று கேட்டேன் என்று அன்னாள் கேட்டு ஒரு பிள்ளையை பெற்றால், ஆனால் ஆண்டவர் எனக்கென்று நீ கேட்டு பெற்ற பிள்ளையை நான் எடுத்து பயன்படுத்துகிறேன் என்று அந்த குழந்தையை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். சுமார் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவாவுக்கு அடுத்தபடி ஒரு முக்கியமான ஒரு நபர் சாமுவேல். அந்த இஸ்ரவேலினுடைய சரித்திரத்திலே ஒரு மாறுதலை கொண்டு வருகின்ற ஒரு நபராக ஆண்டவர் இவரை உபயோகப்படுத்தினார். யோசுவாவுக்கு பின் வந்த 450 வருட காலகட்டத்திலே இஸ்ரவேலிலே சத்ருவினிடமிருந்து மீட்கும்படி ஜனங்களை பாதுகாக்கும்படி தேவன் எழுப்பின தீர்க்கதரிசி நியாயாதிபதிகளிலே இவர் ஒருவர்தான் உயர்ந்தவரும் சிறந்தவரும் முறையாக அந்த அழைப்பை செயல்படுத்தினவரும் ஆவார். அது மாத்திரமல்ல, இவர்தான் இந்த நியாயாதிபதி வரிசையில் கடைசி நியாயாதிபதி. இது தவிர சிதறி கிடந்த இந்த 12 கோத்திரத்தையும் ஒன்றாக இணைத்து தலைமை ஏற்று வழி நடத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் 2 ராஜாக்களை தேவனுடைய சார்பிலே தேவனுடைய ஆலோசனையின்படி அபிஷேகம் பண்ணி நியமித்தவரும் இவரே. இவர் சிறு வயதிலேயே ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனாக ஏலிக்கு உதவியாக பணிவிடை செய்து இருக்கும் போதே தேவனால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு தேவ ஊழியத்திற்காக எழுப்பினார். இன்று நம்ம எல்லாருக்கும் சண்டே கிளாஸ்ல கூட இந்த கதை எல்லாருக்குமே சொல்லுவாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த விளக்கு அணைவதற்கு முன்னதாக தூபத்தை ஏற்றி விட்டுட்டு அது அணையாமல் பார்த்து கொள்வதற்காக அங்கேயே படுத்திருந்தார். ஏலி தனது வீட்டிலே படுத்திருந்தார். இரவிலே தேவன் அவரை சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டவும் அவர் சிறு பிள்ளையாக இருந்ததனால வழக்கத்தின்படி ஏலிதான் என்னை கூப்பிடுகிறார் என்று அவரிடத்துல ஓடினார். அவர் இல்லையே, நான் கூப்பிடலையே, போய் படுத்துக்கொண்டார். இந்த சம்பவம் 3 முறை திரும்ப திரும்ப நடந்தது. 3வது முறை ஏலிக்கு ஒரு சந்தேகம், இவன் படுத்திருப்பதோ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, அங்கே இவனை கூப்பிட வேண்டும் என்றால் யாருமே கிடையாது, அநேகமாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளிலிருந்து தேவன் அவரை கூப்பிட்டு இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு
அடுத்த முறை உன்னை யாராவது கூப்பிட்டால் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அதே போல அடுத்த முறை தேவன் அவர் சமூகத்தில் வந்து நின்று அவரை சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்ட போது சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்றார். அன்றைய தினத்திலிருந்து தேவன் இவரை ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரு பணிவிடை செய்கிறவனாக இருந்த ஒருவரை தீர்க்கதரிசியாக தன் சார்பிலே பேசக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை எழுப்பினார். அதே போல அவருக்கு வளர 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 அவர் மூலமாக தேவன் அநேக காரியங்களை செய்தார். ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்து விட்டது இவர் தேவனுடைய சார்பாக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசி என்று. நியாயாதிபதி புஸ்தகத்தில் ஆரம்பத்திலே வந்த ஒரே ஒரு ஆள் தெபேரால். அவருக்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொல்லி செஞ்ச மிக முக்கியமான ஒரு நபர் தீர்க்கதரிசி இவர் தான். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 3வது அத்தியாயத்திலே 19 21 வசனங்கள் வரைக்கும் நம்ம படிக்கலாம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கியது. தான் என்பது வடக்கே இஸ்ரவேலின் மேலாக உள்ள ஒரு பட்டணம், பெயர்சபா என்பது தெற்கே கீழே உள்ள ஒரு பட்டணம். அதாவது நமது பாஷையில சொல்லணும்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படின்னு சொல்றது போல இந்த வார்த்தை. தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலர்களுக்கும் விளங்கியது. கர்த்தர் பின்னும் சீலோவாவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவாவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இன்றும் அநேக காரியங்களிலே ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர் எழுப்பினார். அந்த ஏழு இடத்துல சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரமல்லாமல் அநேக காரியங்களை கொடுத்தார். அதில் அவர் வளர்ந்து கொண்டே வந்தார். ஆனால் அந்த காலத்திலே இஸ்ரவேலர் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலையிலும் சமூக வாழ்க்கையிலும் ஒரு மோசமான நிலைமையில, ஆவிக்குரிய நிலைமை டவுன் ஆச்சுன்னா செக்குலர் லைஃபும் டவுன் ஆயிருந்தான். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை பற்றியும் அவருடைய நியாய பிரமாணத்தை பற்றியும் அறிவில்லாமல் அவனவன் தன் தன் மனதில் தோன்றியபடி வாழ்ந்து வந்தார்கள். இதுல தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாத நியமிக்கப்பட்ட ஆசாரியர்கள் கூட, ஒப்பினி, பினகாஸ், ஏலியும் கூட தேவனோடு ஒரு உறவு இல்லாமல் தேவனுடைய நியாய பிரமாணங்களுடைய தேவனுடைய காரியங்களை பற்றிய அறிவு இல்லாமலே, ஒரு உணர்வும் இல்லாமல் மந்த நிலைமைக்கு போய் தேவனுடைய பரிசுத்தம், வல்லமை, அவருடைய கட்டளை, நியாய பிரமாணம் இது எதையுமே அறியாம, ஆனா ஆசாரியனுக்குரிய அதிகாரத்தை சுய இச்சை சுய தேவையை நிறைவேற்ற துணிகரமாக நடந்து வந்தார்கள். இந்த காலத்துலதான் பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஜனங்கள் சொன்னாங்க, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வா, நம்ம யுத்தத்துல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. இவங்க யோசுவா எரியோவை ஜெயித்ததை ஞாபகத்துல வச்சுட்டு அதை போல நடக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, மிக மோசமாக ஒரு தோல்வியை சந்திச்சாங்க. உடன்படிக்கை பெட்டியும் இழந்து போனாங்க. இதை எடுத்து சென்ற ஒப்பனி பினகாஸ் அங்கேயே செத்து போனாங்க. இந்த செய்தியை கேட்டோம்னா ஏலி இங்கே கீழே விழுந்து செத்து போனாரு. பினகாசுடைய மருமகள் நிறையமாத கற்பனை ஒரு பிள்ளையை பெற்று கொடுத்துட்டு அவளும் அங்கேயே செத்து போனான். ஒரு பெரிய ஒரு துக்கம், ஒரு தோல்வி அங்கே வந்தது. ஆனா உடன்படிக்கை பெட்டியை எடுத்து சென்ற பெலிஸ்தர்கள் அவங்க தேசத்துல கொண்டு போய் வச்சாங்க. 7 மாதம் தான் அந்த பெட்டி அவங்க தேசத்துக்குள்ள இருந்தது. அந்த 7 மாத காலத்துக்குள்ளாக தேவன், பரிசுத்தமுள்ள தேவனை வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லாதனால அவர்களை வாதையினால வாதித்தார். அவங்க 7 மாசத்துக்கு மேல இந்த பெட்டி எங்களுக்குள்ள வந்து எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு திரும்பவும் 2 பசுமாட்டை ஒரு வண்டியில பூட்டி அதுல இந்த பெட்டியை வச்சு இஸ்ரவேலருடைய பகுதிக்குள்ளாக திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. குற்ற நிவாரண காணிக்கையோட அனுப்பிச்சு விட்டாங்க.
ஸோ அந்த பெட்டி அப்பொழுது வந்தபோது கீரியாத் யாரீம் அப்படிங்கிற பகுதியில் இருந்த அபினதாப் அப்படிங்கிற ஒரு வீட்டில் அதை வச்சுட்டாங்க. அவரும் ஒரு லேவி வம்சத்தை சேர்ந்தவன் தான். 20 வருடங்கள் அந்த பெட்டி அங்கதான் இருந்தது. ஷீலோவாம்ல இருந்தது. இப்ப கிரியாத் யாரீம் போயிருச்சு. இப்ப அக்காலத்துல ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்த சாமுவேலுக்கு இப்ப பெட்டி அங்க இல்ல, வேற இடத்துக்கு போயிருச்சு. அங்க வேலை இல்லை. ஆனா அந்த காலத்துல ஒரு சும்மா இருக்காம ஆண்டவருடைய அழைப்பின்படியாக அந்த 20 வருட காலங்களை இஸ்ரவேல் பூரா சுற்றி திரிந்தார். அவர் ஜனங்களை அந்நிய தெய்வங்களை விலக்கி தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள் என்று போன இடங்களிலெல்லாம் செய்து ஜனங்களை விலகி போன ஜனங்களை திரும்பவும் ஆண்டவர்களாக கொண்டு வந்தார். தேசத்திலே ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வந்தார். 1 சாமுவேல் புத்தகத்துல 7வது அத்தியாயத்துல 1 to 6 வசனங்கள் நம்ம பார்க்கலாம். அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல இருக்க அபினதாப்பின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமில் அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தாரெல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தருக்கு மன்றாடும்படி இஸ்ரவேல் எல்லாரும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் மிஸ்பாவிலே கூடி தண்ணீர் மோண்டு கர்த்தருடைய சன்னதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தான். அந்த 20 வருட காலத்தை இவர் சும்மா விடல, தேசம் முழுவதும் சுற்றி திறந்து ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வந்தார். ஜனங்கள் அதே போல அந்நிய விக்கிரகங்களை இவைகளெல்லாம் அகற்றி போட்டுவிட்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று உபவாசம் பண்ணி மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் நின்றார்கள். எப்ப ஒரு உயிர் மீட்சி ஒரு தேசத்துக்குள்ளேயோ ஒரு தனி மனிதன் வாழ்க்கையிலையோ ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது சத்ரு மிக தீவிரமாக அவனுக்கு விரோதமாக போராட வருவான். இது ஆண்டவர் நம்ம எழுப்புகிறார் என்பதற்கு நமக்கு உலக பிரகாரமாக கிடைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ளும். அதே போல இஸ்ரவேலர் புத்திரர் ஒன்றாக மாறிட்டாங்க, அந்நிய தெய்வத்தை விலக்கிட்டு ஒன்றுபடுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட உடனடியாக பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். அப்போது சாமுவேலின் மூலமாக தேவன் தான் நியமித்த மனிதன் மூலமாக என்ன செய்வார் என்பதை செய்து காண்பித்தார். இதை நம்ம இந்த 1 சாமுவேல் 7வது அத்தியாயத்துல 7வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில நம்ம படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவில் கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரை நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்போது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். எப்படி ஒரு மறுமொழி கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாமுவேல் சர்வாங்க தகன பலி செலுத்துகையிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தரின் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். யுத்தம் கர்த்தர் செய்தார். ஜனங்க ஒன்றும் கத்தி எடுத்துட்டு சண்டைக்கெல்லாம் போகலாம்.
ஏனென்றால் அவங்கள லீடர்ஷிப் எடுத்து வழிநடத்தக்கூடிய ஒரு லீடரோ ஒரு யுத்த சேனாதிபதி மாதிரி யாரும் இல்லை. இதற்கு முந்தின நியாயாதிபதிகள்லாம் சண்டைக்கு எந்திரிச்சு போறவங்களா இருந்தாங்க. அந்த மாதிரி இங்க யாரும் கிடையாது. ஆனா சாமுவேல் சரியாக செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் தேவன் அங்கே யுத்தம் பண்ணினார். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். ஸோ ஆண்டவருக்கு பயந்தவங்க ஓடுறவங்களை விரட்டி போய் இவங்க போனாங்க. அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அங்கே எபனேசர் என்று பெயரிட்டான். இதுவரைக்கும் எங்க எல்லாம் இதை தாண்டி நீ வரக்கூடாது, இதுல இருந்து கர்த்தர் எங்களை காத்து கொள்கிறார் அப்படின்னு எபனேசர் என்று பெயரிட்டு ஒரு அடையாள கல்லையாங்க வச்சார். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். காரணம் சொல்றாங்க, சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. சாமுவேலுடைய நாட்கள் முடிகிற வரைக்கும் சத்துருக்கு விரோதமாக தேவனுடைய கரம் இருந்தது. விளைவு பெலிஸ்தர் இஸ்ரவேலர் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத் மட்டுமல்ல பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையிலே இராதபடி விடுவித்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. இது நார்த் சைடுல இருக்கிற இன்னொரு தேசம் எமோரியர். அவங்களுக்கு விரோதமா இருந்தவங்க தான். இப்ப அவங்க விரோதத்தை விட்டு சமாதான போக்குக்கு வந்துட்டாங்க. சோ தேசத்தில் ஒரு அமைதியும் சமாதானமும் இருந்தது. சாமுவேல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் அதோட இல்லாம அவர் மரிக்கிற வரைக்கும் இஸ்ரவேலை நியாயம் எப்படி விசாரித்தார்? அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கீழ்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கல, ஒவ்வொரு இடமா சுத்தி போக ஆரம்பிச்சார். ஒரு ஊரா ஏரியாவை போய் அங்கங்க உள்ள பிரச்சனைகளை தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி தேவனுடைய ஆலோசனையின்படி ஆலோசனை சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நியாயம் விசாரித்து அவங்க லோக்கல்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து ஒருவருக்குள் ஒருவர் சமாதானமாக வாழும்படியாக இவர் தன் வாழ்நாள் எல்லாம் சுற்றி திறந்து வந்தார். இதுக்கு முந்திருந்த நியாயாதிபதிகள் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு இடத்துல தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இவர் ஊராக சுற்றி திரிந்து ஜனங்களை ஒரு இதற்குள்ளாக கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. சாமுவேல் முதிர் வயது ஆணி போச்சு. இப்ப இஸ்ரவேலினுடைய மூப்பர்கள் எல்லாரும் சாமுவேல்கிட்ட வராங்க. வந்து கேக்குறாங்க, சகல ஜனங்களுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களுக்கும் நியாயம் விசாரிக்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்தும். ஏன்னா உன் பசங்க உன்னைய போல இல்ல அப்படின்ட்டாங்க. அதனால நீ உனக்கு வயசாகி போச்சுப்பா, உனக்கு அப்புறம் ஒண்ணு வேணும், அதனால என்ன பண்ணு, இந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துருவோன்னு கேட்டாங்க. இது 8வது அத்தியாயத்திலேயே 4-9 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும் கூட்டம் கூடிய ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாக காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இதுல பிரச்சனை வந்து ராஜா வேணும் என்று கேட்டது தவறு அல்ல. ஏன்னா தேவனும் அதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. ராஜா வேணும் என்று கேட்டது தவறு அல்ல. ஆனா இவங்க கேட்டது மற்ற ஜாதிகளிலே இருக்கிறது போல, அவங்கள போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு காரியம் நாம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசம்
தன்னை சுற்றி இருக்கிற பிற தேசங்களில் உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக வேறுபட்ட ஒரு தேசமாக ஆண்டவர் அவர்களை எழுப்பி வைத்திருந்தார். காரணம், மனிதன் யாரும் அங்க ராஜா இல்ல, கர்த்தர் தான் அங்க ராஜா. அவருடைய கற்பனை, அவருடைய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளும் போது, அவருடைய பிரமாணம் தான் அந்த தேசத்தினுடைய சட்டம். இது நம்ம ஏற்கனவே நியாயப்பிரமாணங்கள் பார்த்துருக்கோம். பெர்சனல் லா, ஸ்பிரிச்சுவல் லா, சோசியல் லா, ஒருவருக்கு எப்படி நடக்கணும், இந்த லா எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவங்க கீழ்பட்டு நடக்கிற போது சத்துருவிடத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க, பராமரிக்க, தேசத்திலே போஷிக்க, விளைச்சலையும் வெள்ளாமையும் கொடுத்து தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் அவர்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். இங்க கூட நம்ம பார்த்தோம், தேவனை எழுப்பினார், பிரச்சனை வருது என்று சாமுவேல் போய் தேவ சமூகத்தில் மன்றாடினார். தேவன் அங்கே யுத்தம் பண்ணினார், சத்துருக்களுக்கு மேல சிதறடித்து ஓடினாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ராணுவத்தையோ மிலிட்டரியோ நம்பியெல்லாம் நீங்க நிக்காதீங்க, என்னைய நம்பி நில்லு என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு கூட பாக்குறோம், எல்லா தேசங்களிலும் வருமானத்துல மெஜாரிட்டி செலவு ராணுவத்துக்கு தான். ஆனா அந்த தேசம் சொல்லியிருந்தார், நீ அதை நம்பி நிக்காத, என்னை நம்பி நில்லு, என்னை மிஞ்சின வல்லமை உலகத்துல ஒண்ணும் கிடையாது, உன் சத்துரு வராம நான் பாத்துக்குவேன், உன்னை பாதுகாப்பேன், பராமரிப்பேன், போஷிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், தேசத்தை ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனா இவங்க அப்படி இல்லை, பிறரை போல வேணும் அப்படின்னாங்க. இந்த இஸ்ரவேல் தேசத்தை தேவன் எழுப்பினதின் நோக்கமே அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகருக்கு மத்தியிலே தேவனை ராஜாவாக கொண்ட ஒரு தேசம் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதாக, ஞானம் உள்ளதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று பிறருக்கு காண்பிக்கும்படியாக, அதற்கு ஜனங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பிறரிலிருந்து வேறுபட்டவர்களாக பரிசுத்தம் உள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும், தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படிந்து கேவிக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கும் தங்களை சூழ்ந்துள்ள பிற தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த தேசத்தை குறித்த தேவனுடைய சித்தமும் நோக்கமுமாக இருந்தது. ஆனா இவங்க அத சரியாக கவனிக்கல. ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும், பிற்காலத்துல நீ ஒரு ராஜா வேணும்னு கேட்ப, அப்படி கேட்டேன்னா அந்த ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்து வைத்திருந்தார். முதலிலே அவர் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக சீனாய் மலையில இறங்கி 10 கற்பனைகளை கொடுத்து நியாயப்பிரமாண காலத்தை கொடுத்த காலத்திலே அவங்க அதை மீறி போனதுனால 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்தை சுற்றி திருந்து அந்த வனாந்தரத்திலே இருந்து முடித்து அந்த வாக்குத்த தேசத்துக்கு நுழைய முன்னதாக திரும்பவும் ஒருக்கு அந்த உடன்படிக்கையை ரிவைஸ் பண்ணி, அது உபாகமம் புஸ்தகத்துல வருது, அதை ரிவைஸ் பண்ணி திரும்பவும் நீங்க அங்க போய் தப்பு பண்ணுவீங்க, திரும்பவும் அடி வாங்குவீங்க, ஆனாலும் நான் உங்களை திரும்பி சேர்ப்பேங்கிற சில சரத்துக்களையும் சேர்த்து கொடுத்த போதே இவங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸம்ஷனை கொடுக்குறாரு. உபாகமம் புஸ்தகத்துல 17வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 14வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் ஒரு குறிப்பு அங்க கொடுக்கிறார், ஒரு எக்ஸம்ஷன். இது முதல் தடவை அவங்களோட உடன்படிக்கை பண்ண போது கிடையாது, 2வது அதை ரினியூவல் பண்ற போது இதை சேர்த்து கொடுக்கிறார். அதுல வருகிறது, உபாகமம் 17:14 இருந்து படிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியேறின பின்பு நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால், பார்த்தான் அவங்க வந்து நிக்கிறாங்க, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய், உன் சகோதரருக்குள்ள இருக்கிற ஒருவனே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. இது ஒரு நிபந்தனை. அடுத்தது, அந்த ராஜா எப்படி இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அந்த ராஜா எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? முதல் காரியமே, அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும்
அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படி ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாக நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. ஃபர்ஸ்ட் அவன் மிலிட்ரி மேல கவனம் வச்சு இராணுவத்தை பெருசாக்கி கொண்டு போகிறவனாக இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதுதான். ரெண்டாவது 17, அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியையும் பொன்னையும் தனக்கு மீதியாக பெருக பண்ணவும் வேண்டாம். பிற தேசத்துல ராஜாக்களுக்கெல்லாம் நிறைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும் உண்டு. அதை போல இவன் இருக்கக்கூடாது. அநேக பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே போல பிற தேசத்து ராஜாக்களை போல பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னனாகணும்னு தனக்காக பொன்னையும் வெள்ளியும் மிகுதியாகவும் சேர்க்கக்கூடாது. அடுத்தது, அவன் சிங்காசனத்தில் வீட்டிற்கும் போது அவனுடைய இருதயம் தன் சகோதரர் பேரில் மேட்டுமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் உள்ள நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்கு ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில வைத்து கொண்டு தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அதை வாசிய கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் நடுவே தங்கள் ராஜ்யத்தில் நீடித்து வாழ்வார்கள். ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஒரு ராஜா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? உன் சொந்தத்துக்குள்ள இருக்கணும், அந்நியனை வைக்காத. ரெண்டாவது, அவன் இராணுவ பலத்துல மனதை வைத்து இராணுவத்தை பெருசாக்குறவனா இருக்கக்கூடாது. மூணாவது, நிறைய பொண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது, தனக்கு சொத்து சேர்க்கிறவனாக இருக்கக்கூடாது, தன் சகோதரரை காட்டிலும் தான் உயர்ந்தவன் என்று மேட்டிமையாகாம, அதாவது மெதுவா சொல்றது நீ உயர்த்தப்பட்டிருப்பதே அநேகருக்கு ஊழியம் செய்யத்தான். அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். மிக முக்கியமாக இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல ஒரு பிரதியை எழுதி கையில வாங்கி வச்சுட்டு தினசரி வாசிச்சு தியானிக்கிறவனாக நீ இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசுவாவின் புஸ்தகத்திலே மோசேக்கு அப்புறம் யோசுவாவை தலைவராக ஏற்படுத்துறாங்க. யோசுவா அதுக்கு எப்படி போறதுன்னு பயந்து கொண்டு இருக்கிற போது தேவன் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனை யோசுவா 1வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்துல நம்ம படிக்கலாம், 5லிருந்து 8 வரைக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனங்களின் பிதாவுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். ஆனா என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. அதுல எழுதியிருக்கிறது என்னவோ அதைத்தான் செய்யணும்னே, அதுல ஜாக்கிரதையாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த தேசத்தை சுதந்திரிக்க அனுப்புகிற போதே யோசுவா கொடுத்த ஆலோசனையும் இதுதான். இந்த மாதிரி நடந்தாதான் இஸ்ரவேலினுடைய ஜனங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்க முடியும். கிட்டத்தட்ட சாமுவேல் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஜனங்களை ஆண்டவருக்குள்ள வழி திருப்புகிறவராக, ஜனங்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கிறவராக. ஆனா கண்ணு முன்னாடி இந்த காரியங்கள் நடந்தது. ஆனாலும் ஜனங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தலைவன் அவங்க விரும்பல. சாந்தமும் எளிமையும் தாழ்மையும் உள்ள ஒரு தலைவனை காட்டிலும், விசேஷமா சொல்லணும்னா கண் காணாத தேவனை காட்டிலும் கண் காண்கின்ற ஒரு பார்வைக்கு பெரியதாக தெரியக்கூடிய ஒரு தலைவனை அவர்கள் விரும்பினாங்க. அதான் சொன்னாங்க, சகல ஜாதிகளிலும் இருக்கிறபடி எங்களுக்கு வேணும். அவன் ஆடம்பரமாக அதிகாரத்தோடு
கண்களுக்கு கவர்ச்சியாகவும் யுத்தங்களை நடத்துகிற ஒரு மனிதனாகவும் அவன் இருக்கணும் அப்படின்னு கேட்டான். ஆண்டவரும் சொன்னார், உங்க விருப்பப்படி கொடுக்குறேன், ஏற்கனவே பெர்மிஷன் கொடுத்துருக்கிறேன். ஆனா அவன் ஒழுங்கா நடக்கலைன்னா உங்களுக்கு சிக்கல் வரும். ஆனா அவன் வந்துட்டானா உங்களுக்கு என்னென்ன சிக்கல் வரும் அப்படிங்கறத சாமுவேலை கொண்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், தேசங்களில் அநேக தேசங்களில இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதே 8வது அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம்னா 1 சாமுவேல் 8ல் 10 - 22 வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால் அதுல ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனோட சொல்றார் முதல்ல 7 ஜனங்க ஒன்று சொல்றதெல்லாம் கேளுப்பா, அவங்க ஒன்ன தள்ளல, உன்னை என்ன ஒரு லீடரா வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் உன்னே இன்னும் ராஜாவை உண்டாக்கி கொடுன்னு உன்னைய கேட்கறாங்க. ஆனா என்னைய தான் ஆளாது இப்படி தள்ளிட்டாங்க. எகிப்திலிருந்து புறப்பட பண்ண நாள் முதல் கொண்டு இந்நாள் மட்டும் அவர்களை எண்ணெயை விட்டு விட்டு வேற தேவர்களுக்கு பின்னாடி போனது போலவே இப்போதும் இந்த ராஜா வேண்டாம், அந்த உலகத்துல இருக்கிற போல ஒரு ராஜா வேணும்னு கேட்கறாங்க. இப்போதும் அவர்கள் சொல்வதை கேள், ஆனால் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களே ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திட சாட்சியாக தெரியப்படுத்து அப்படிங்கிறார். அதுல சொல்றாரு, அவர் அநேக காரியங்களை சொல்றாரு. உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்வார்கள். ஸோ அவன் உனக்கு வீட்டில் உனக்கு உதவியா இருக்க மாட்டான், அவன் கொண்டு போயிடுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். ஸோ உன் வீட்டில் அவன் உனக்கு உதவியா இருக்க முடியாது, அவனை விட்டு கொண்டு போயிடுவான். உங்கள் குமாரத்திகளை பரிமளதையிலும் செல்லுகிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களும் வைத்துக் கொள்வான். ஸோ அவன் வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைய கூட அவன் வீட்டு கொண்டு போயிடுவான், அவன் வீட்டு வேலைக்குன்னு கூட்டு போயிடுவான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்து தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். வயல்ல வந்து விளைச்சல கூட ஒரு நல்ல வயலா இருக்குன்னா இதை எடுத்து அவனுக்கு வேண்டியவனுக்கு கொடுத்துருவான். ஸோ அதுலயும் உனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்காது. உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசம பாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். ராஜா வேணும்னு கேட்டையில பின்னாடியே டாக்ஸ் வந்துடும், வருமான வரி வந்துடும். ஸோ வருமானத்துல இதுவரைக்கும் நீ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்த இப்ப அதுல ஒரு பங்கு அவனுக்கு கொடுக்கணும். உங்கள் வேலைக்காரர் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதுகளையும் எடுத்து தன் வேலைக்கு வைத்துக் கொள்வான். உன் வீட்டுல ஒருத்தர் நல்லா வேலை செய்யறான்னா உடனே அவனை கூட்ட அவன் வயலுக்கு வேலைக்கு கொண்டு போயிடுவான். உங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடு கழுத கொஞ்சம் நல்லா இருக்குன்னா எனக்கு வேலைக்கு வேண்டியிருக்கு, இந்த கழுதை எடுத்து ஒன்றும் சொல்ல முடியாது. உன் விளைச்சல்ல கூட அவன் ஆடு மாடுகளில் கூட 10ல் 1 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். அவனுக்கு வேலை செய்யற வேலைக்காரனா தான் நீ இருக்கு, நம்ம வெளிய கஷ்டப்படுவ. அதே சமயம் நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவை நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். முக்கியமானதுதான். ஐயா ராஜா எங்களை ரொம்ப முரட்டுறாங்க, ரொம்ப விரட்டுறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்டேன்னா அன்னைக்கு நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன். திஸ் இஸ் யுவர் சாய்ஸ், அதை கடைசி வரைக்கும் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் சொல்லி ஒரு வார்னிங்கையும் கொடுக்குறாரு. ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அடுத்ததுதான் முக்கியம். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். அதெல்லாம் என்ன வேணாலும் பரவாயில்லப்பா, ஆனா எல்லா ஜாதிகளிலும் ஒரு ராஜா இருக்கிறது போல எங்களுக்கும் ராஜா இருக்கத்தான் வேணும். அவர் எங்களுக்கு முன்பாக எங்கள் யுத்தங்களை நடத்துகிறவராக இருக்க வேண்டும். சமாதானமாக ஆசீர்வதிக்கக்கூடிய தலைவனை காட்டிலும் எங்களுக்காக சண்டை போடக்கூடிய ஒரு தலைவன் தான் வேணும்னு கேட்டாங்க. ஆண்டவர் சரின்ட்டார், சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதன்படி ஜனங்களுடைய விருப்பப்படியே அவர்கள் விரும்புகிற மாதிரி ஒரு தலைவனை அவர்களுக்குள்ள இருந்து தேர்ந்தெடுத்து எடுத்து கொடுத்தார். சாமுவேல் சவுலை தேர்ந்தெடுத்து கொண்டு எங்க வீட்டுல கழுதையெல்லாம் காணா போச்சுன்னு தேடி வந்தவனை சாமுவேலை சந்திக்க வந்தான்.
ஆண்டவர் சொன்னார், இவனைத்தான் நான் ராஜாவாக்கி இருக்கிறேன், இவனை ராஜாவாக்குன்னு தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதன்படி சாமுவேலும் சவுலுக்கு சொல்லி சவுலை ராஜாவாக ஜனங்களுக்கு முன் நிறுத்துகிறார். தேவ சமூகத்தில் நிறுத்தி ராஜாவாக கொண்டு வந்து விடுகிறார். ஒரு இஸ்ரவேலின் ராஜாவாக்கி அவனை தேவ சார்பிலே தேவனுடைய அங்கீகாரத்தோடு தேவ ஆலோசனைப்படி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, அதற்கு முன் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அபிஷேகம் ஆசாரியன், அதற்கு அப்படி தீர்க்கதரிசி தான். இப்பொழுதுதான் முதலாக ராஜா என்று ஒருவரை அபிஷேகம் பண்ணி எழுப்புறாங்க. ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எழுப்பி கொண்டுட்டு வர்றாங்க. ஆரம்பத்துல சவுலும் நல்லா தான் இருந்தார். ஆனா அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற போதே அந்த கவர்மெண்ட் எப்படி நடக்க வேண்டும் என்கிற முறைகளையும், ஒரு அரசாங்க முறை, ஏனென்றால் சவுலுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ராஜா என்ன பண்ணணும், எப்படி எப்படி பண்ணணும், அந்த சிஸ்டம் எல்லாம் தெரியாது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மெத்தட் எல்லாம் தெரியாது. அதெல்லாம் எழுதி கொடுத்தோம். உனக்கென்று ஒரு ஹெட் ஆபீஸ் இருக்க வேண்டும் என்று கீழ்காலையில் நம்முடைய ஹெட் ஆபீஸை ஸ்தாபித்தோம். இந்த காரியங்களை எல்லாம் பின்னாடி இருந்து செய்து கொடுத்த ஒரு சாமுவேல் தான். இது நம்ம 12வது அத்தியாயத்துல பார்த்தோம்னா 13, 14வது வசனங்களை பார்த்தா இருக்கும். 10வது அத்தியாயத்துல 23, 26 வசனங்களை பார்த்தா வரும். இவன் தான் ராஜான்னு சொல்றாரு. ஆனா சவுல் அங்க வராம ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அப்போது அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அவனை கொண்டு வருகிறார்கள். 10வது அத்தியாயம் 23. அப்போது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்களுக்கு நடுவே வந்து நின்றபோது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். ஸோ சவுல் பார்வைக்கு எப்படி நல்லா ஹைட்டா ஸ்ட்ராங்கா இருந்தான். ஸோ ஜனங்கள் இந்த மாதிரி தானே விரும்பினாங்க, கொடுத்தார். அப்போது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்கள் எல்லாரையும் அவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். ஸோ ஒரு ராஜாங்கம்னா இப்படித்தான் இருக்கணும், நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் ராஜாவுக்கு கீழ்படியணும், ராஜா என்னென்ன மாதிரிலாம் செய்யணும், அந்த சிஸ்டத்துல எழுதி கையில கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு வச்சுட்டார். அதுக்கப்புறம் 14வது அத்தியாயத்துல சாமுவேல் ஜனங்களை நோக்கி, கீழ்காலுக்கு போய் அங்க ராஜ்ஜிய பாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கீழ்காலுக்கு போய் அவ்விடத்திலே கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்நிதியில சமாதான பலிகளை செலுத்தி சவுலும் இஸ்ரவேல் மனுஷரை அவரும் சந்தோஷம் கொண்டாடினார்கள். ஸோ ஒரு ராஜாங்க முறைகளை எழுதி கொடுத்து இதான் ஹெட் குவார்டர்ஸா இருக்கணும், இங்க இருந்து நீ இப்படி செய்யணும், எல்லா காரியங்களும் சொல்லி கொடுத்தவர் சாமுவேல் தான். ஸோ அதனுடைய அஸ்திவாரம் போட்டு கொடுத்தவரும் அவர் தான். அது கொடுக்கிற போதே அவர் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ராஜா வாங்கிட்டாரு, ஆனாலும் நீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் இருந்த அந்த எச்சரிப்பை திரும்பவும் இங்க ஜனங்களுக்கு கொடுக்கிறார். 13ல இருந்து 12வது அத்தியாயம் 13ல இருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்பொழுதும் நீங்கள் வேண்டுமென்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இங்கே இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தினார். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஜனங்கள் நீங்கள் எல்லாரும் யோக்கியமா ஒழுங்கா நடந்தீங்கன்னா தான் உங்க ராஜாவும் உங்களுக்காக சரியாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருடைய சந்நிதியிலே சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். ஸோ ராஜா வந்துட்டாரு, எங்களை எல்லாத்தையும் காப்பாத்திக்குவாருன்னு நினைக்காத. இஸ் அண்டர் அத்தாரிட்டி தான், மேல இருக்கிற ராஜா அவர் தான். அதனால அவருடைய நியாமத்துக்கு மீறி நடந்தேன்னா உனக்கு விரோதமா வருவார் அப்படின்னு சொல்லிட்டு 20, 21வது வசனம். சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள்,
நீங்கள் இந்த பொல்லாப்பை செய்தீர்கள், ஆனாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இதயத்தோடும் சேவியுங்கள். விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாததுமா இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. நீங்க கடவுளை விட்டு ராஜா மேல உங்க நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வச்சு போனீங்கன்னா விழுந்துடுவீங்க. அது உங்களை காப்பாத்தாது. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவ நாமத்தை நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். அதனால நீங்க அதுதான் மெயின். அதை விட்டுட்டு எங்க ராஜா இருக்கார், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கார், நான் எந்த உறுப்பினர் பண்ணல போவாதீங்க அப்படின்னு சொல்லி ராஜாவா உண்டு பண்ணுகின்ற அந்த நாளிலேயே உங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கடவுள் மேலதான் இருக்கணும், இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கறத தெளிவாக விளக்கி சொல்லிட்டார். ஆரம்பத்துல சாமுவேலுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடந்த சவுல் சில வருடங்களிலே பிற ஜாதிகளில் உள்ள ராஜாவை போல நடக்கவும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம பொருளாசைக்கு சாய்ந்த போது பணம் சேர்ப்பதிலே ஆசைக்கு சாய்ந்த போது தேவன் இவன் எனக்கு ராஜாவாக இருக்க மாட்டான்னு தள்ளிவிட்டு அடுத்த ராஜாவை கொண்டு வந்தார். விசேஷமாக சாமுவேல் மூலம் சொன்னார், எகிப்திலிருந்து என் ஜனங்கள் வருகிற போது அமலேக்கின் பின்னாலே வந்து அடிச்சான், அதை என்ன ஞாபகத்துல வச்சிருக்கிறேன். இப்போ உன்னை ராஜாவாக வைத்திருக்கிறேன், உனக்கு நான் ஒரு கட்டளை விடுக்கிறேன், அமலேக்க போய் ஒருத்தன் கூட இல்லாம கொல்லு, அவன் தேசத்துல ஒருத்தர் கூட இல்லாம அழித்து போடு, அங்க இருக்கிற ஆடு மாடு கழுத குதிரை எல்லாத்தையும் வெட்டி போடு, சுட்டெரிக்க கடவா என்று சொல்லி அனுப்புனாரு. போய் சண்டை போட்டு ராஜாவை உயிரோட பிடிச்சு கொண்டாந்து வச்சுட்டான். அங்க இருக்கிற ஆளுங்களை எல்லாம் கொண்டுட்டான், எல்லாரையும் கொல்லல, ஒரு சிலர் தான் கொண்டான். ஆனா அங்க இருக்கிற வேண்டாத ஜாமான் பிரயோஜனம் இல்லாத எல்லாம் அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு நல்ல நல்ல ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அங்க இருந்த காரியங்களை எல்லாம் கொள்ளை அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு, நம்ம இருக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், இவன் என் கட்டளைப்படி நடக்கலப்பா, இவனை ராஜாவாக்குனது எனக்கு மன வருத்தமா இருக்கு, அதனால இன்னொருத்தனே நான் ராஜாவை ஏற்படுத்துறேன், இவனை தள்ளிட்டேன் அப்படின்ட்டு அடுத்து ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணுகிறார். அதுதான் தாவீது. தன் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக ஒருவனை நான் ராஜாவாக்குவேன் என்று தாவீதை தெரிந்து கொண்டார். அவனையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல் தான். சோ இன்றையும் தாவீதினுடைய காலத்தை போல ஒரு பொற்காலம் வேண்டும் என்றுதான் இஸ்ரவேல் தேசம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு காரியத்துல இருந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியத்துக்கு சாமுவேலை தேவன் உபயோகப்படுத்தினார். சாமுவேலும் முதிர் வயதிலே மரிக்கும் வரைக்கும் ராஜாவாயிட்டா ராஜா காரியம் பண்றாரு. ஆனாலும் அவர் இருக்கிற இடத்துல இருந்து சுற்றி ஜனங்களை வசனத்தின்படியாக வழி நடத்துவதிலும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதிலும் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கென்று ஜனங்களை எழுப்பி ஒரு ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்தார். முதிர் வயதிலே அவர் மரித்தார். அவர் மரிக்கிற வரைக்கும் ஆசாரியனுடைய உதவியாக ஆலயத்தில் பணிவிடை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட அவர் ஒரு நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டு தேவனுடைய சித்தத்தை தேசத்தில் நிறைவேற்றினார், ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தார். இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்ன, அதை நம்ம பார்க்கலாம். மெதுவாக நம்ம எல்லாம் இந்த கேரக்டர் ஸ்டடி தான். அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய சாதக பாதகமான தன்மைகளை பார்த்து நம்மை அதில் சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த வேத பாடங்கள் நடக்குது. சாமுவேலுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? முதலாவது காரியம், ஃபர்ஸ்ட் அண்ணால் பொருத்தனை செய்தால் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று அண்ணால் தான் பொருத்தனை செய்தாள். ஆனா அவள் கணவன் எல்கானா அதை ஆமோதித்தான். சரி, உன் பொருத்தனை நான் ஆமோதிக்கிறேன், அதே போல கொடுத்து விடு என்று சொன்னான். ஆனா அந்த பொருத்தனையையும் தன்மேல் வைத்த ஒரு பொருத்தனையாக சாமுவேலும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார். அதுதான் அவர் வாழ்க்கையில் அவர் எடுத்த டிசிஷன்ல அவர் எடுத்த காரியங்கள்ல முதலாவது அதுதான்.
ஒரு தேவன் ஒரு மனிதனை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு, வல்லமையாக உபயோகப்படுத்துவதற்கு வயது ஒரு தடை இல்லை என்பதற்கு சாமுவேல் ஒரு உதாரணம். மோசையை ஊழியத்துக்கு தயார்படுத்துவதற்கு 80 வருடங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில செலவு பண்ணார். அப்போ இருந்த சூழ்நிலை வேற. ஆனா சாமுவேலை 12 வயதிலே அவரை சாமுவேலே சாமுவேல் என்று அழைத்து வெளிப்படுத்தின போது சுமார் அவருக்கு வயது 12 தான் இருக்கும் அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. சிறு வயதிலேயே தேவன் தன்னை வெளிப்படுத்தி அவனை ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்பினார். சோ வயது எல்லாம் முக்கியம் கிடையாது. அர்ப்பணிப்பும் கீழ்ப்படியக்கூடிய சுபாவமும் இருந்தா தேவன் எந்த வயதிலும் எடுத்து உபயோகப்படுத்துவார். அதே போல அவர் வாழ்ந்த காரியத்திலே, ஆசரிப்பு கூடாரத்திலே அவர் ஊழிய காலத்தில் இருந்த காலத்துல அவரை சுற்றி இருந்த எல்லாமே மோசமான ஒரு சூழ்நிலை தான். ஆசாரியன் பேருக்கு தான் ஆசாரியன், அவனுடைய மகன் ஒப்பினி பினகாஸ், அவளுடைய நடக்கை எல்லாம் மிக மோசம், மிகவும் மோசம். இந்த ஒரு சூழ்நிலைக்கு கீழே அவர்களுக்கு கீழாக இருந்து ஊழியத்தின் காரியத்தில் பணிவுடைய காரியத்தில் செய்கிற போதும் கூட சாமுவேல் உத்தமமும் உண்மை உள்ளவருமாக இருந்தார். அதைத்தான் ஆண்டவர் பார்த்து எடுத்துக்கொண்டார். அந்த உத்தமமான இருதயத்தையும் உண்மையானதையும் தெரிந்து கொண்டுதான் எடுத்தார். ஏலி ஒரு சரியான லீடர் இல்லதான், ஆனாலும் அவருக்கு முற்றும் கீழ்ப்படுகிறவனாக சாமுவேல் இருந்தார். எல்லாரும் தெரியும், ராத்திரி கூப்பிட்டாருன்னு கேட்டு இருந்துச்சு, ஓடினாரு. நாங்க போய் படுத்துக்கோனாரு, திரும்பவும் போய் படுத்துக்கிட்டாரு. திரும்பவும் சாமுவேலே சாமுவேலே சத்தம் கேட்டோன்னா எளிதும் கூப்பிட்டு ஓடினார். நடு ராத்திரியில திருப்பியும் ஓடினார். நாங்க போய் படுத்துக்கோனா திருப்பி போய் படுத்தார். 3வது தடவை குரல் கட்டணும், திரும்பவும் எந்திரிச்சு ஓடினார். பயத்தினால் அல்ல, அவருக்கு இருந்த ஒரு அர்ப்பணிப்பு, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு ஊழியத்திலே எல்லாத்திலும் எதிர்பார்க்க மிக முக்கியமான ஒரு காரியம் இதுதான். அந்த தன்னை தாழ்த்தி, மேல இருக்கிறவங்க எல்லாம் மோசம்தான், ஆனாலும் ஆண்டவர் என்னை வைத்த இடத்திலே, இந்த இடத்துல வைத்தவர் ஆண்டவர், அவருக்கு உண்மையாக நான் செய்ய வேண்டியதே நான் செய்ய வேண்டாம், அவ்வளவுதான். அவங்க எப்படி ஒண்ணு நடக்கிறாங்க, அந்த உத்தம இருதயத்தோடும் உண்மையோடும் ஏலிக்கு கீழ்ப்படுகிறவராக. அப்பாவும் அம்மாவும் ஒரு வயல விட்டுட்டாங்க, கடைசி வரைக்கும் நீங்க தான் இருக்கணும்னு விட்டாங்க, ரைட்டு இருப்போம். இவர் தான் எனக்கு மேல இருக்க, ஒரு கீழ் இருக்கணும், மேலானவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற சுபாவம். அதே போல ஆண்டவர் அவருக்கு சில காரியத்தை வெளிப்படுத்தினார். முதல்ல தேவன் இறங்கி அவருக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. நல்ல காரியம், அது கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு துக்கமான ஒரு கஷ்டமான காரியம்தான். அதனால அடுத்த நாள் அவர் ஏலியை சந்திக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவாய்ட் பண்ணார். ஆனா ஏலி கண்டுகொண்டார், இவன் என்னை அவாய்ட் பண்றான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு, இந்த பாரு ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அது சொல்லு அப்படிங்கிறார். 3வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல, அப்போது ஏலி, கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன, எனக்கு அதை மறைக்க வேண்டாம். உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்று எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கும் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்று ஒரு மிரட்டி தான் அவர் சொன்னாலும் சொல்லி எனக்கு ஒழுங்குன்னு மிரட்டுறார். அப்போது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் இந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். ரொம்ப நல்ல செய்தி கிடையாது, கெட்ட செய்தி தான். இன்றைக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், உள்ளதை உள்ளபடி நான் சொன்னதை சொன்னபடி சொல்ல வேண்டும், ஒன்னையும் கூட்டி குறைக்க கூடாது. எதுக்கு இருக்கிறவனுக்காக நான் சொன்னதை கொஞ்சம் சாதகமாக மாத்தி கீத்தி எல்லாம் சொல்லாத, நான் சொன்னதை சொல். அவர் சொன்ன செய்தியை அப்படியே சொல்ல வேண்டும். இன்றைக்கும் தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம், வார்த்தையில வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை சொன்னபடி சொல்லணும், அவ்வளவுதான் முக்கியம். இப்ப ஏலி மரித்து போனார், ஒப்பினி பினகாஸ் மரிச்சிட்டாங்க, உடன்படிக்கை பற்றியும் இல்லை. இப்ப டக்குன்னு அவர் செய்து வந்த வேலைகள் எல்லாம் நின்று போச்சு. ஆசாரிப்பு கூடாதுல வேலை செஞ்சா எல்லாம் நின்று போச்சு.
இப்ப எங்க உடன்படிக்கை பெட்டி இங்க இல்ல, அது வேற ஒரு ஊர்ல வேற ஒருத்தர் கீழே போயிருச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? என் வேலை முடிஞ்சு போச்சு. திருப்பி அப்பா அம்மாவோட வீட்டுல போய் உட்காந்துக்கலாமா? இல்ல. ஊர் ஊராக சுற்றி ஜனங்களுக்கு உபதேசித்து அந்நிய தெய்வங்களை விலக்கி தேவனிடத்தில் மனம் திரும்புங்கள் என்ற செய்தியை கொடுத்து முழு தேசத்திலையும் ஒரு உயிர் மீட்சியை, ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆசரிப்பு கூட அதில் பணிவிடை செய்தாய், உன்னை தீர்க்கதரிசியாக கொண்டுட்டு வந்தேன். ரைட்டு, இப்படி இல்லை. இப்பொழுது நான் தெரிந்தெடுத்து நியமித்த ஒரு நியாயாதிபதியாக ஜனங்களை என்னிடத்தில் வழிநடத்தி அவர்கள் நியாயாதிபதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். சோ வேலை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கல, செய்ய ஆரம்பிச்சாரு. ஊர் ஊராக சுற்றினார். முழு தேசமும் சுத்தி 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 வந்து நியாயம் விசாரித்தார். சோ தேவனுக்காக ஓடுகிறவராகவே இருந்தார். அடுத்து மிக முக்கியமான ஒரு காரியம், சாமுவேலுடைய நாளெல்லாம் கர்த்தருடைய கை அவர்கள் சத்துருவுக்கு விரோதமா இருந்தது என்று வசனம் சொல்லுது. 7வது அத்தியாயம் 13 பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சாமுவேலுடைய நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. அவர் ஒன்னும் சண்டைக்கு யுத்தத்துக்கெல்லாம் போகல, உட்கார்ந்து இருந்த இடத்துல வச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னதை கேட்டு நடக்கிறேன், ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பா வரும் என்று சொன்னார். ஒரு ஜெபத்துல அவர் அவ்வளவு ஆண்டவரை சார்ந்து நிக்கிறவாக இருந்தால் அவர் சொன்னபடியாக ஆண்டவர் அங்க காரியம் செய்தார். சோ இன்றைக்கு அந்த மாதிரி ஆட்கள் வேணும். படைபலத்தை எதையும் நம்பாம ஆண்டவரை நம்பி இருந்தார். அவரும் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, ராஜாக்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறமும் இப்ப என் வேலை முடிஞ்சு போச்சு, ராஜா வந்துட்டாரு, நீ அவர் பார்த்துக்குவாரு, யுத்தங்களை அவர் நடத்துவாரு, நான் குவைட்டா உட்காந்துக்கிறேன்னு இல்ல. அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற போதும் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. 12வது அத்தியாயத்துல 23வது வசனம், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ராஜா வந்துட்டாரு, இனிமே அவரை டீச் பண்ணுவாரு, நான் ஒதுங்கிக்கல, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்னார். இவரை குறித்து பிற்காலத்திலே தேவனுடைய வார்த்தையிலே இவரை குறித்த சில காரியங்கள் நமக்கு சாட்சியாக இருக்குது. சங்கீதம் 99 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களே சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மோசேக்கு ஆரோனுக்கு இணையாக மோசேயும் ஆரோனையும் கொண்டாந்தாரு. மோசேயை தீர்க்கதரிசி எழுப்பினாரு, ஆரோனை ஆசாரியனாக எழுப்பினாரு. அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது செவி கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் சாமுவேலும் தேவனை நோக்கி கூப்பிட்டான், அவர்கள் மறு உத்தரவு செய்தார் என்று எங்கே வருது. இது இவங்க தான் எழுதுனது அப்படின்னு பார்த்தா, எரேமியா புஸ்தகத்துல தேவன் சாமுவேலை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். எரேமியா புஸ்தகத்துல 15வது அத்தியாயத்துல 1வது வசனம். ஆனா இந்த சூழ்நிலை எப்ப நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா நடந்தாங்க, தேசத்துல பஞ்சம் வருது, இந்த பஞ்சத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி எரேமியா ஜனங்களை நோக்கி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாரு. அப்போது தேவன் அவரை குறித்து எரேமியாட்டில் ஒரு காரியத்தை சொல்றாரு. கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். தேவன் சொல்லுகிறாரு 14வது எரேமியா 14 11 12, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், நீ அவங்களுக்காக என்கிட்ட ஜெபம் பண்ணாத, அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை, அவர்கள் தகன பலியும் காணிக்கையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். அவங்களுக்கு நன்மை செய்ய நீ என்கிட்ட ஜெபம் பண்ணாத, எரேமியா பார்த்து சொல்றாரு. அவங்க உபவாசம் பண்ணி காணிக்கை செலுத்தி என்னென்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், ஆனா பஞ்சத்தினாலும் பட்டயத்தாலும் அவங்க சாவாங்க, இதை நான் நிர்மாணித்து விட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப எரேமியா கத்துறாரு, ஆண்டவரே
என்ன ஆண்டவர், எங்க தேசத்தில் இருக்க எல்லா தீர்க்கதரிசியிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் 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 ஆசீர்வதிப்பார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க என்கிட்டங்க கேட்கிறார். அப்போ சொல்றாரு, இல்லப்பா அவங்கள என் பேரை சொல்லி பொய் சொல்றாங்க, நான் அவங்கள அனுப்பல, நான் அவங்கள கொண்டு சொல்லல, அவங்க பொய் சொல்றாங்க. அதை நம்புறவனும் அவனை போல அழிஞ்சு போவான், அந்த தீர்க்கதரிசிக்கும் இந்த சாபம் உண்டுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எரேமியா திருப்பி பேசுறாரு 19வது வசனத்துல, அந்த யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ, எங்களை இவ்வளவு அலட்சியப்படுத்திட்டீரோ, ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தோமே, என்ன ஆபத்து வருது, எங்கள் பிதாக்கள் அக்கிரமத்தை நாங்க அறிஞ்சிருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு விரோதமா பாவம் செஞ்சோம், ஆனாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு இறங்குமையா அப்படின்னு கெஞ்சுறாரு. அப்பதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் 15வது அத்தியாயம் 1வது வசனத்துல, கர்த்தர் என்ன நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாக சாயாது. ஆண்டவர் யார் பேர் அங்க கொண்டு வர்றாரு பாருங்க. அன்றைக்கு மோசே மன்றாடினா, இந்த ஜனங்களை அழிக்காதிரும், ஐயோ தெரியாம கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க மன்னிச்சிரும் அப்படின்னாரு. சரி, உன் வார்த்தையினால அவங்களை அழிக்கல சொன்னார். சாமுவேல் மன்றாடினான், ஆண்டவர் கேட்டார். அந்த அளவுக்கு தேவனோடு நெருக்கமாக, அதுக்கு ஒரே ஒரு காரியம் தான், அவர் சொன்ன வேலையை சொன்னபடி செஞ்சா நம்ம ஜெபம் பண்ற போது அவர் கேட்பார். ஆண்டவரே அவரை குறித்து கொடுக்கிறார் சாட்சி. மோசே வந்து நின்னா கண்டிப்பா செய்வேன், சாமுவேல் நின்னாலும் கண்டிப்பா செய்வேன். ஆனா இந்த ஜனங்களுடைய பாவம் ரொம்ப மோசம். என்ன மோசம், கள்ளத்திற்கு சொன்னதை நம்பிக்கிட்டே போறாங்களே ஒழிய உண்மையான பயமும் பரிசுத்தமும் இல்லை. அதுதான் அவங்கள குறித்து சொன்னது. அது மாத்திரமல்ல, சாமுவேலுடைய காலத்துல சவுல் ஒரு தவறு செய்தார். அவன் ராஜாவாயிட்டான், படபலம் எல்லாம் இருக்கு, ஆளுங்கெல்லாம் வச்சிருக்கிறான். இருந்தாலும் அவனை நேருக்கு நேர் கண்டிக்கிறவனாக இருந்தான். 1 சாமுவேல் 15வது அத்தியாயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாக நன்றாகவே கிட்டத்தட்ட மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம் தான். 22, 23, 15வது அத்தியாயம் 22, 23. சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலாம் செவி கொடுப்பதே உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாக இராதபடி புறக்கணித்து தள்ளினார். சாமுவேல் ஆர்டினரி பீப்புள் தான் இப்ப, ஆனா சவுல் இப்ப அப்படி இல்லை. வல்லமை உள்ள, ஒரு அதிகாரம் உள்ள, படைபலம் உள்ள ஒரு ராஜாவாக எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனாலும் முகத்துக்கு முகம் நேராக கண்டித்து சொன்னார். தீர்க்கதரிசி என்பது அதுதான், தேவனுடைய வார்த்தையின்படி உள்ளபடியா சொன்ன, யாரை கண்டும் பயப்படக்கூடாது. சவுல் தேவ சித்தம் செய்யவில்லை. அமலேக்கு எல்லாம் கொண்டு ஓடுனாரு, கொல்லல. அமலேக்கினுடைய ராஜாவை உயிரோட கொண்டாந்து கையில வச்சுக்கிட்டு இருந்தான். எதுக்காக வச்சிருந்தான் அப்படிங்கறது வந்து வேற காரியம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு ராஜாவை பிடிச்சிட்டு வந்தா அந்த தேசத்து ஜனங்கள்லாம் வந்து கேட்பாங்களா, ஐயா எங்க ராஜாவை கொடுத்துறியா, நீ கேட்கறதா நாங்க தாரையா அப்படின்னு சொல்லி அவனுக்காக விடுதலை செய்ய முடியாத ஒரு பொருளை கொடுத்து, வெள்ளி தங்கம் பொண்ணெல்லாம் இவ்வளவுலாம் கொடுக்குறோம், எங்க ராஜாவை எங்கிட்ட கூடியா திருப்பி கூடியான்னு சொல்லி திருப்பி வந்து கேட்டுப்பாங்களா. அப்படி இவனை பிடிச்சு கொண்டு வச்சுட்டு பணம் கொடுப்பாங்கன்னு கொண்டாந்து வச்சிருந்தான். தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்யவில்லை, அதனுடைய விளைவை அவன் அனுபவிச்சான், அது வேற. ஆனா ஆண்டவருடைய சித்தம் இது, அவன் அதை செய்யல. ஆனா சாமுவேல் அதை செய்தார். அந்த ராஜாவை முன்னாடி கொண்டு வந்தாரு, கொண்டு வந்து நின்னா. அவன் அப்பா சாமுவேல்கிட்ட வந்துட்டேன், இவனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பிச்சு விட்ருவான்னு நினைச்சான். ஆனா அவன் சொன்னான், பட்டயத்தை எடுத்து அவனை அங்கேயே கழுத்தை வெட்டி கொண்டான். நீ செய்ய வேண்டியதை நீ செய்யல, ஆனா அதை நான் செஞ்சிருவேன்னு ஆண்டவருடைய சித்தத்தை அங்கேயும் அவன் முன்னாடியாக நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். ஆனா மிக முக்கியமான காரியம்,
15வது அத்தியாயத்தில் 35வது வசனம். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறமா அவனை கண்டு பேசவில்லை. அதுக்கப்புறம் அவனை போய் பார்க்கவே இல்லை. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவனை போய் பார்க்கவே இல்லை. இஸ்ரவேலின் மேலே சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனத்தாவப்பட்டதை நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவரே, அவனுக்கு ஞானத்தை கொடும், புத்தியை கொடும், அவனை வழிநடத்தும் ஆண்டவரே என்று அவனுக்காக தேவ சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருந்தான் சாமுவேல் மரணமடையும் நாள் வரைக்கும். அதனாலதான் உன்னை ராஜாவாக இராம தள்ளிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வேற ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தின போதும் கூட இந்த சாமுவேல் மரணம் அடைகின்ற நாள் வரைக்கும் சவுல் ராஜாவா தான் இருந்தான். அதுக்கு பின்னாடி இருந்த பலம் சாமுவேலுடைய இந்த ஒரு ஜபம்தான். இன்றைக்கு நமக்கும் புதிய ஏற்பாட்டில் கொடுத்த ஒரு கட்டளை தான். உங்கள் ராஜாக்களுக்காக அதிபதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை நம்ம விட்டுட்டோம். அதனாலதான் இன்றைக்கு தேசம் ஒரு மோசமாக போயிட்டு இருக்கு. இப்ப சவுல்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணுன்னு. ஐயோ, நான் அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண போனா அவன் என்னை கொண்டு விடுவானே. ஆனாலும் உயிருக்கு பயப்படாம போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக தாவீதை அவன் வீட்டுக்குள்ள போய் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார் என்ற அபிஷேகத்தை எப்பேற்பட்ட சூழ்நிலை அவனுக்கும் பயப்படாம உயிருக்கு பயப்படாம போயிட்டு வந்தார். கடைசியாக மிக முக்கியமான ஒரு காரியம், தேசத்தை தேவனிடத்தில் திருப்பினார். ஆனா தம் பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள வளர்க்கலைங்க. அதுல தவறிட்டார். அநேகமாக தன் குடும்பம் பிள்ளைகளை காட்டிலும் ஊழியம் முக்கியம் என்று ஊர் ஊராக சுத்தி 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 போய் செஞ்சிருந்திருக்கலாம். அதன் விளைவாக பிள்ளைகளை ஒரு தகப்பன் ஸ்தானத்துல கண்டித்து வளர்த்த வேண்டிய காரியத்தை அவர் விட்டு போயிருந்திருக்கலாம். அவர் பிள்ளைங்கள் அவரை போல இல்ல, பொருளாசைக்காக வழி விலகிறவர்களாக இருந்தார்கள் என்று ஒரே ஒரு வரியில் இருந்தார். இன்றைக்கும் அநேக ஊழியர்களுடைய வீட்டுல, அநேக கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் இந்த காரியம் நடக்க நம்ம பார்க்கிறோம். பேரண்டிங் மிக முக்கியமானது. பேரண்டிங் மிக முக்கியமானது. ஊழியத்தை காட்டிலும் தன் குடும்பம் முக்கியது, தன் பிள்ளைகள் முக்கியம். அதுக்கு நேரம் செலவிட வேண்டிய நேரத்தை செலவிட்டே ஆக வேண்டும். இதை சாமுவேல் வாழ்க்கையில மிக முக்கியமாக கொடுக்கிறது. சாமுவேலுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம தியானித்தோம். நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனாலும் முக்கியமான காரியங்களை நாம் தியானித்து எடுத்தோம். பார்ப்போம். சாமுவேலை போல உத்தமும் உண்மையுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையில நம்ம வளர்ந்து போவோம். ஆண்டவர் எங்க என்ன செய்ய சொல்லிடுறாரு? ஆசாரிய வேலை நினுவோஜுன்னு இல்லை, ஆனா எனக்கு வேற வேலை வச்சிருப்பாரு. என்ன வேலை வச்சிருக்காரு? ஒரு ஊரா போய் சுற்று என்றார். நியாயாதிபதியாக சுத்த விட்டார். தீர்க்கதரிசியாக எடுத்து கொண்டு போனார். சோ ஆண்டவர் எங்க என்ன சொல்றாரோ அதை செய்வேன் என்று சொல்லி அவர் வாழ்நாளின் கடைசி வரை அவர் அந்த காரியத்தை செய்து கொண்டு வந்தார். தீர்க்கதரிசிகள் என்று ஒரு கூட்டத்தை உருவாக்கினார். அவர்கள் முக்கியமான வேலையை இந்த நியாய பிரமாணத்தை காப்பி எடுத்து வைக்கிறது இதுதான். கிட்டத்தட்ட சொல்ல போனா இந்த யோசுவா புஸ்தகமும் நியாயாதிபதிகள் புஸ்தகம், ரூத்து புஸ்தகம், இந்த 1 சாமுவேலுடைய ஆரம்பம், இது எல்லாம் சாமுவேல் காலத்துல அவர் கீழே இருந்த தீர்க்கதரிசிகள் மூலமாகத்தான் எழுதப்பட்டு இன்று நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை அவங்க தான் செஞ்சுட்டு வந்தாங்க. அதனாலதான் இந்த புஸ்தகத்துக்கு சாமுவேல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 1 சாமுவேல் 2 சாமுவேல் ரெண்டுமே அவர் பேர் தான் இருக்கு. ஆனா 2 சாமுவேல் அவர் எழுதியிருக்க முடியாது. 1 சாமுவேல் 25 அவர் இறந்து போனார். ஆனா 1 4ஆம் புஸ்தகத்துல இது ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. சாமுவேல் எழுதின புஸ்தகத்திலும் நாத்தான் காத் தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகத்திலையும் இந்த சம்பவங்கள் இருக்குதே அப்படிங்கிறாங்க. 1 4ஆகமம் 29வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல பார்த்தோம்னா இந்த புஸ்தகங்களை எழுதின நாத்தான் தாவீதின் காலத்துல இருந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர். அதற்கு பின் இருந்த ஒரு தீர்க்கதரிசி காத். சோ இவங்க காலத்துலதான் இதை எழுதி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு 2 4ஆகமம் புஸ்தகத்துல 1 4ஆகமம் புஸ்தகத்துல 29வது அத்தியாயம் 30வது வசனம். ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசிகளாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும்
ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறது. ஸோ இந்த ஒரு காரியத்தை அன்னைக்கு அவங்க செஞ்சாங்க. அதுதான் இன்றைக்கு நமக்கு பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அவருடைய காரியத்துல அவர் வாழ்க்கை மரித்ததுக்கு பிற்பாடும் அவருடைய ஊழியம் நமக்கென்று உதவியாக இருக்குது. இதை ஒரு ஆரம்பித்து வைத்தவர் அவர்தான். மோசே வனாந்தரத்தில் தேவன் சொல்லிதான் 5 புஸ்தகங்களாக எழுதி வைத்தார். ஆனா அதுக்கப்புறம் உள்ள இந்த யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்து புஸ்தகம், 1 சாமுவேல், 2 சாமுவேல், எப்படி தேசம் உருவானது, எப்படி ராஜாக்கள் வந்தாங்க, எந்த ராஜா என்ன செஞ்சாரு, என்ன தப்பு பண்ணாரு, 2வது ராஜா என்ன பண்ணாரு, இவைகள் எல்லாம் எழுதுவதற்குரிய அந்த எழுதி வைத்திருக்க வேண்டும் பின் சந்ததிக்காங்கிற காரியத்தை ஒரு காலத்துல வந்தது. செய்வோம். ஆண்டவர் நமக்கு பின்பாக நம்மை பயன்படுத்தி அநேக காரியங்களை செய்வார். அவருக்கு உத்தமம் உண்மையுமாக இருந்து வாழ்ந்த போனோம். இதோடு இன்றைய நாளுக்கான இந்த வேத பாடவசனம் இன்றோடு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.